வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. அன்பர்களே, நாம் தொடர்ந்து கந்தர் அனுபூதி பாடல்களை பேசி வருகிறோம். அந்த வரிசையில் இன்னொரு பாடல், கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன். கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன், பரிவாரம் எனும் பதம் மேவலையே. பரிவாரம் எனும் பதம் மேவலையே, புரிவாய் மனனே. பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடு அகந்தையே. இது பாடல். கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன் முருகப்பெருமான் கிரௌஞ்ச மலையை தம்முடைய வேளால் பிளந்தவன் முருகப்பெருமான். அசுரர்களோடு போராடுகின்ற பொழுது இந்த கிரௌஞ்ச மலை தடையாக இருந்தது. அந்த கிரௌஞ்ச மலை மீது வேலினை எரிந்து கிரௌஞ்ச மலையை பிளந்தார். அதான் கிரிவாய், கிரி என்றால் மலை. கிரிவாய் விடு, கிரிவாய் விடு விக்கிரமவேல், வெற்றிவேல். கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன் முருகப்பெருமான். வெற்றிவேலை கையிலே தாங்கியவன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பரிவாரம் எனும் பதம் மேவலையே. பரிவாரங்கள் முருகனுக்கு பரிவாரமாக இருக்க வேண்டும், முருகனுக்கு அடியாராக இருக்க வேண்டும், முருகன் அடிமையாக இருக்க வேண்டும், முருகனுடைய பக்தனாக இருக்க வேண்டும். யாருடைய எண்ணம்? அருணகிரியார் சொல்லுவார்கள் அல்லவா, என்ன நீங்கள் உங்கள் பரிவாரங்களோடு வந்து விட்டீர்களே, உங்களுடைய சிஷ்ய பரிவாரங்களோடு வந்து விட்டீர்களே என்று கேட்பார்கள். ஒரு குரு போகின்ற பொழுது அவர் பின்னாடியே மாணவர்கள் போகின்ற பொழுது சொல்வார்கள், குருவே என்ன உங்கள் சிஷ்ய பரிவாரங்களோடு வந்து விட்டீர்கள். குருவால் அந்த சிஷ்ய பரிவாரங்களுக்கு பெருமை. சிஷ்ய பரிவாரங்கள் சேவை செய்வதிலே செம்மாந்து நிற்பவர்கள். அதுதான் பரிவாரம் எனும் பதம் மேவலையே. அதை மேவி செல்லவில்லையே, அதை அடையவில்லையே. முருகப்பெருமானுக்கு சேவை செய்வது என்பது எவ்வளவு பெரிய புண்ணியம். அன்பினை செலுத்தி நம்முடைய கைங்கரிய சேவைகளை செய்வது எவ்வளவு பெரிய புண்ணியம். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். பரிவாரம் எனும் பதம் மேவலையே, புரிவாய் மனனே. மனமே அதை முதலில் முடிவெடு, மனமே அதை முதலில் முடிவெடு. முருகனோடு அடியாராக இருக்கின்ற நிலையை எய்த வேண்டும். அந்த பரிவாரங்களோடு நானும் சேர வேண்டும், அடியார் கூட்டத்தோடு நானும் சேர வேண்டும். திருவாசகம் சொல்லும் அல்லவா, அண்ணல் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே என்று சொல்வார் மாணிக்கவாசகர். அதே வரிகள்தான் இங்கே அருணகிரியார் சொல்கிறார். பரிவாரம் எனும் பதம் மேவலையே, புரிவாய் மனனே. இதை புரிந்து கொண்டாயா? புரிந்து கொண்டு இதை அடைவதற்கு வழிபார் மனனே. அதாவது அடியார்களில் அனைவரும் சமம். அதாவது உளவாரப்படி செய்ய போகின்ற அடியார்கள் என்றால் அதில் அனைவரும் சமம். அதில் அதிகாரி முதல் நிலை பெரியவர், இவர் மூன்றாம் நிலை பெரியவர், எப்படி என்றால் ஒன்றும் கிடையாது. அடியாரில் அனைவரும் சமம். இறைவனுடைய அடியார்களில் அனைவரும் சமம். அங்கே சமம். அனைவரும் வரிசையிலே இருந்துதான் தமக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்வார்கள். அங்கே வரிசையில் அனைவரும் சமம். இறைவனுக்கு முன்பு அனைவரும் சமம். அதுதான் பெருமை. பரிவாரங்களுக்கு பெருமை. அனைவரும் சமம். அதை எப்படி எய்தலாம் என்பதை அவர் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? பொறையாம் அறிவால், பொறுமை. இந்த பரிவாரங்கள், அடியார்கள், இறைவனுடைய பக்தர்கள்
முருகனது அடியார்கள், முருகனது அடியார்களாக வலம் வருகிறவர்கள் பொறுமையிலே சிறந்தவர்கள். அவர்கள் எண்ணம், அவருடைய சிந்தனை முழுதும் முருகப்பெருமான் மேலே, அவருடைய திருவடிகள் மேலே. அவர்கள் மிக பொறுமையாக இருப்பார்கள். அவர்களுக்கு என்ன இது தேவை அது தேவை என்று இல்லை. இது தேவை அது தேவை என்று இருந்தால்தான் பொறாமை இருக்கும். இறைவனது திருவடிகள், இறைவனையே நினைந்து வாழ்பவர்கள். அதைத்தான் அருணகிரியார் சொல்கிறார். பொறை, நாம் சொல்லுவோமல்ல, ஒருவர் பொறை இருவர் நட்பு. பொறையாம் அறிவால், பொறை பொறுமை என்கின்ற மேலோங்கிய அறிவினால், மேலோங்கிய சிந்தையினால், மேலோங்கிய ஞானத்தால் அறிவாய் அடியொடு அகந்தையே, அகந்தையை நீக்குவதற்கு, அடியோடு நீக்குவதற்கு அருள் புரிவாய் முருகப்பெருமானே, அருள் புரிவாய். எப்படி அகந்தையை நீக்குவது? பொறுமை எனும் அறிவால் அடியோடு அகந்தையை நீக்குவதற்கு அருள் புரிவாய். எல்லாம் இழந்த நலம் அகந்தை இழந்து விட்டால் ஆண்டவன் உள்ளத்திலே குடிகொள்வான். அதைத்தான் அருணகிரியார் இப்படி கேட்கிறார். பொறையாம் அறிவால், பொறுமை என்கின்ற அறிவால் அகந்தையை அடியோடு நீக்குவதற்கு எனக்கு அருள்தாராய். இந்த பாடல் மனனே, மனத்துக்கு சொல்றார். மனத்துக்கா சொல்றார்? மனத்திடமா சொல்கிறார்? ஆண்டவனிடத்திலே சொல்கிறார். அவருடைய மனத்திலே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறார். முழுமையான முருகப்பெருமானின் அருளாசி பெற்ற ஞானி அருணகிரிநாதர். அவர்தான் பரிவாரம் எனும் பதம் மேவலையே மேவ வேண்டும். பரிவாரம், பரிவார கூட்டத்திலே சேர வேண்டும், அடியார் கூட்டத்திலே சேர வேண்டும். புரிவாய் மனமே, என்னை கொண்டு போய் அங்கே அடியார் கூட்டத்திலே சேர்த்து விடு. பொறையாம் அறிவால், பொறுமை என்கின்ற அறிவை எனக்கு கொடு, பொறுமை என்கின்ற ஞானத்தை கொடு, பொறுமை என்கின்ற மேலோங்கிய குணத்தை எனக்கு கொடு. அந்த பொறுமை என்கின்ற மேலோங்கிய குணம் இந்த பரிவாரம் எனும் பதத்திலே உண்டு. அந்த அடியார்கள் கூட்டத்திலே இருப்பவர்களுக்கு இந்த ஞானம் உண்டு. பொறை எனும் அறிவு, ஞானம், சிந்தை உண்டு. பொறையாம் அறிவாள், அறிவை அறுத்தெறிவாய் அறிவாய் அடியோடு அகந்தையே, அகந்தை தீர்ந்துவிடும். பொறுமை என்கின்ற ஞானத்தால் அகந்தையை தீர்த்து வைப்பதற்கு, அகந்தையை விலக்கி வைப்பதற்கு அருள் புரிவாய் முருகப்பெருமானே. எப்படி? கிரிவாய், கிரிவாய் விடு விக்கிரம வேலவனே. இந்த அகந்தை தீர்வதற்கும் சூத்திரம் சொல்லாய், அகந்தை தீர்வதற்கும் அருள் புரியாய். நீ திருவடிகளே வணங்கி இருக்கிறேன். பொறுமை என்கின்ற ஞானத்தை கொடு. அந்த பொறுமை என்கிற ஞானத்தால் அகந்தையை முழுதுமாக விலக்கி வைக்க அருள் செய்வாய். பரிவாரம் எனும் பதம் மேவ அருள் புரிவாய் முருகப்பெருமானே. அடியார் கூட்டத்தில் அடியனையும் சேர்த்து வைப்பாய். திருவாசகம் சொல்வது போல அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. அந்த அதிசயம் ஒவ்வொரு முருகன் அடியார்க்கும் கிடைக்க வேண்டும். ஓம் முருகா, ஓம் சரவணபவா. மீண்டும் சந்திப்போம்.